Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.7ல second point. Find the square root of the following rational expressions. So இதுக்கு நம்ம square root find பண்ணணும். So இதுக்கு நம்ம rootல எழுதிக்கலாம். 7x squared plus 2 root of 14x plus 2 divided x squared minus 1 by 2x plus 1 by 16. First, இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ 7 2s are 14. சென்டரில் உள்ள நம்பரை நம்ம கீழே எழுதிக்கணும். 2 root of 14. இப்போ இதை root of 14 into root of 14 மல்டிப்ளை பண்ணலாம். root of 14 into root of 14 14. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 root of 14. இங்கே ஒன்றுமே இல்லைனா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கேயும் ஒன்றுமே இல்லை 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1 + 1 2 root of 14 நம்ம காமனாக எழுதலாம் ஆட் பண்ணும்போது. இந்த நம்பரை இங்கே ஃபர்ஸ்டில் 7 இருக்கிறதுனால 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இங்கேயும் 7 இங்கேயும் 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் இங்கே ஃபைன் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் ரஃப் ஒர்க்காக தான் போட்டு பார்க்கணும். ஸோ root of 14 divided 7 root of 14 divided 7 இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த root of 14 root of 7 into root of 2ன்னு எழுதலாம். divided 7 root of 7 into root of 7ன்னு எழுதலாம். தெரியும் root of 2 into root of 2னா அதை 2ன்னு எழுதுவோம். root of 6 into root of 6 அப்படின்னா 6ன்னு எழுதுவோம். அதே தான் இந்த 7 நான் root of 7 into root of 7ன்னு பிரித்து எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி இதுக்கு root of 7 into root of 2 divided இந்த 7 root of 7 into root of 7ன்னு எழுதலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? root of 2 divided root of 7ன்னு இருக்கும். இதில் root of 2 divided root of 7ன்னு இருக்கும். ஸோ இங்கே இது எக்ஸ்ட்ரான்றதுனால நம்ம ப்ளஸ் எக்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் ப்ளஸ் எக்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸை ஆட் பண்ணால் என்ன வரும்? root of 7 into x root of 7xன்னு எழுதலாமா? root of 7 into x root of 7x plus root of 2. அதே மாதிரி இங்கேயும் root of 7 into x root of 7 into x plus root of 2. இப்போ ரெண்டு வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இந்த பாலினாமியலுக்கு நம்ம ரெண்டு ஃபேக்டரைஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இது ரஃப் ஒர்க்கில் போடணும். இது சைடில் இந்த சைடில் ரஃப் ஒர்க்கில் நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். போட்டு பார்த்தா இந்த வேல்யூவை நீங்கள் ஃபைன் பண்ணணும். இப்போ இந்த பாலினாமியலுக்கு பதில் இந்த ஃபேக்டர் ஃபைன் பண்ணோம் இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம எழுதிக்கிறோம் அதில்.